எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நியூஸ் பேப்பர், உல்லன் த்ரெட் அண்ட் சாட்டின் ரிப்பன் வச்சு சூப்பரான ஒரு டெக்கர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பரை இந்த மாதிரி எடுத்துக்கணும். அதாவது ஒரு பக்கம் எடுத்ததுக்கப்புறமா இதில் இந்த மாதிரி ஸ்டிக் வச்சு நம்ம அழகாக ரோல் பண்ணி ஸ்டிக்கை எடுத்துடணும். சரிங்களா? எடுத்துகிட்டு ஃபுல்லாக ரோல் பண்ணால் இந்த நியூஸ் பேப்பரில் அழகான ஒரு ரோல் கிடைக்கும். இதில் நம்ம கம் அப்ளை பண்ணி நல்லா ஒட்டிடணும். சரிங்களா? ஸோ கம் அப்ளை பண்ணி ஒட்டிட்டதுக்கப்புறமா நெக்ஸ்ட் அதே மாதிரியே ஸ்டிக் எடுத்துக்கணும். ஸ்டிக் எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இதை அப்படியே ஸ்பைரலாக நம்ம இப்படி உருட்ட போகிறோம். சரிங்களா? உருட்டும் பொழுது கொஞ்சம் தரை பக்கமாக வச்சு நீங்கள் உருட்டுனீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். ரோல் கரெக்டாக வரும். இல்லைனா மடங்காமல் பேப்பரோட திக்னஸில் ஒழுங்காக வராமல் நமக்கு ரோல் கிடைக்காம இருக்கும். அதனால நல்லா நம்ம தரையில் வச்சு பேலன்ஸ் பண்ணி இதை நல்லா இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி ரோல் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி கிடச்சிரும். இப்போ இந்த ரோலை நம்ம அப்படியே அன்ரோல் பண்ணுறோம். சரிங்களா? அதாவது திருப்பி கொஞ்சம் பிரிக்கிறோம். எதுக்குன்னா நமக்கு ரவுண்டு ஷேப்பில் பெருசாக ஒரு வட்டம் மாதிரி தேவைப்படுது. அதாவது சர்க்கிள் மாதிரி தேவைப்படுது. அதனால நம்ம இதை அப்படியே அழகாக ஒட்டிடுறோம். ஏன் நம்ம ரெண்டு பகுதி ஒட்டுற மாதிரி கொஞ்சம் லென்த்தியாகவே ரெண்டு பகுதியும் இருக்கிற மாதிரி ஒட்டுறோன்னா பேப்பரோட நுனி பக்கம் போகும் பொழுது ரொம்ப தின்னாயிடும் பேப்பர். அப்போ நமக்கு அந்த ஸ்ட்ரென்த்து கிடைக்காது. அந்த ரோல் பண்ணும்போது நமக்கு மிடில் போர்ஷன் ரொம்ப திக்காக இருக்கும். பேலன்ஸ் இருக்க அந்த ரெண்டு தின் பகுதி இருக்கு இல்லையா, அதாவது ரெண்டு கார்னர்ஸ் இருக்கு இல்லையா, அது தின்னாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம மடக்கும் போது கொஞ்சம் அப்படியே மடக்கிக்கிறோம். இதே மாதிரி பேப்பரில் நிறையா நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம் சின்ன சின்ன சைஸஸாக. சரிங்களா? அப்போது 10 சென்டிமீட்டர் எடுத்திங்கன்னா அடுத்து 9 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் அந்த மாதிரி அடுத்து ஒரு ரோல் மாதிரி ஃபுல்லாகவே பண்ணிவிட்டு அது இப்படி நம்ம ஜிமிக்கி கமல் பண்ணும்போது பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி ஜிமிக்கி கமல் மாதிரி ரோலை மேலே எடுத்துகிட்டு அது மேலே ஃபுல்லாக கம் அப்ளை பண்ணிவிட்டு அதை டாப்பில் இந்த மாதிரி கடைசி குட்டி பீஸாக இந்த மாதிரி வச்சுடுறோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேலன்ஸ் இருக்கிற எல்லா பீஸையும் எடுத்துகிட்டு 2 நியூஸ் பேப்பர் ரோல் மட்டும் எடுத்துக்கிறோம். அதில் அடுத்து உல்லன் த்ரெட் எடுத்துகிட்டு அது ஒரு 15 சென்டிமீட்டருக்கு இந்த மாதிரி நம்ம ஒரு அளவு கட் பண்ணிவிட்டு அதை வச்சு பேலன்ஸ் இருக்கிற உல்லன் த்ரெட்டில் இந்த மாதிரி மடக்கி மடக்கி நம்ம அழகாக ஃபுல்லாக உல்லன் த்ரெட்டை ஒரு 20 to 30 பீசஸ் இந்த மாதிரி நம்ம பண்ணிவிட்டு 2 பக்கமும் சிசர் யூஸ் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்னா ஈஸியாக கிடச்சிடும். ஒவ்வொரு வாட்டி உல்லன் த்ரெட்டில் நம்ம கட் பண்ணி எடுக்க தேவையில்லை. ஸோ 2 பக்கமும் இந்த மாதிரி நம்ம சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ 2 பக்கம் கட் பண்ணியாச்சு. ஸோ நமக்கு இப்போ 20 to 30 ஒரே சைஸில் இருக்கிற உல்லன் த்ரெட்ஸ் இப்போ கிடச்சாச்சு. இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க இந்த நியூஸ் பேப்பர் ரோல்ஸில் ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ எல்லாத்தையுமே ஒரு ரிங், இப்போ ஒரு ரிங் ஃபஸ்ட்டு ரிங் எடுத்துருக்கோம் இல்லையா, பிக்கெஸ்ட் ரிங், பெரிய ரிங், அதில் நம்ம 4 த்ரெட்டு கட்ட போகிறோம். சரிங்களா? ஸோ 4 டைரக்ஷன்ஸ்லேயும் 4 சைட்ஸ்லேயும் நம்ம கட்டிட்டு இன்னொரு அதாவது செகண்ட் சைஸ் ரிங் இருக்கு இல்லையா, அதில் நம்ம இதை டைப் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ நாட் அழகாக ரெண்டுத்தையும் சேர்க்குற மாதிரி முடிச்சு போடணும். நடுவில் நமக்கு கேப் இருக்கணும். சரிங்களா? ஒரு 1 இன்ச் மாதிரி நமக்கு கேப் இருக்கணும். ஸோ எக்ஸாக்டாக 1 இன்ச் இருந்தால் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ 4 பக்கமும் நீங்கள் 1 இன்ச் கேப் அப்படின்றது ஈக்குவலாக விடணும். இல்லைனா நமக்கு அந்த ஷேப் கரெக்டாக கிடைக்காது. சரிங்களா? ஸோ அதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ ஒரு பக்கம் நீங்கள் 1 இன்ச்சு, இன்னொரு பக்கம் 3/4 இன்ச், இன்னொரு பக்கம் 1/2 இன்ச், அந்த மாதிரி சைஸஸ் அதாவது இந்த கேப்பில் வேரியேஷன் இருந்துச்சுன்னா நமக்கு தேவையான ஷேப் கரெக்டாக கிடைக்காது. அதனால் 1 இன்ச்சு கேப் விடுறோன்னா அந்த 1 இன்ச்சு தான் விடணும். ஸோ 4 பக்கமும் அதே மாதிரியே இது ரெண்டுத்தையும் நம்ம த்ரெட் யூஸ் பண்ணி டைப் பண்ணிட்டோம். ஸோ டைப் பண்ணதுக்கப்புறமா ஈக்குவலாக பேலன்ஸ்டாக இது இந்த மாதிரி நமக்கு ஸ்விங் ஆகும். அதாவது ஊஞ்சல் ஆடுது இல்லையா, அந்த மாதிரி ஊசலாடும். சரிங்களா? அடுத்து அதுக்கும் இருக்கிற குட்டி சைஸ் 3rd சைஸ் இருக்கு இல்லையா, இது டைப் பண்ணும் போது இந்த 4 சைடு நம்ம கட்டியிருக்கோம் இல்லையா, அதுக்கு மிடில் போர்ஷனில் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல இருந்து நம்ம உல்லன் த்ரெட்டை வச்சு இந்த மாதிரி கட்டிகிட்டே வரணும். சரிங்களா? ஸோ எப்படின்னா 4 சைஸ்க்கு நடுவில் வச்சு இந்த மாதிரி நம்ம கட்டிகிட்டே வந்தோம்னா நமக்கு அழகாக ஆல்டர்னேட்டிவாக ரொம்ப சூப்பராக இது கரெக்டிடும். கடைசி பீஸ் இந்த நம்ம ஜிமிக்கி மாதிரி பண்ணோம் இல்லையா, அதுலேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 4 கார்னர்ஸ்லேயுமே உல்லன் த்ரெட்டை கட்டிட போகிறோம். ஸோ அதை கட்டும் போது இந்த மாதிரி த்ரெட்டில் நம்ம ஜாயிண்ட்டாக இந்த மாதிரி நாட் தான் போடுறோம். சரிங்களா? இங்கே எங்கேயுமே நம்ம கம் யூஸ் பண்ணலை. அதனால் நாட் போடும்போது ஒரு 3லேருந்து 4 முடிச்சு போடுற மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ 3 to 4 knots நம்ம போடுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஏன்னா அப்போ தான் நமக்கு கழண்டு வராது. ஸோ 4 பக்கமும் நம்ம நாட் போட்டாச்சு. இப்போ பேலன்ஸ் இருக்கிற அந்த கடைசி பீஸோட நம்ம இருக்கிற அந்த பீஸையும் சேர்க்குறோம்.
ஸோ நான் சொன்ன மாதிரி த்ரெட்டு கட்டும் பொழுது ஒரு பக்கம், அதாவது ஒரு 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 ரிங்கில் வந்து 4 பக்கம் கட்டினீங்கன்னா அதே மாதிரி இன்னொரு அந்த கேப் நடுவில் இருக்கும் இல்லையா, அதில் வச்சு இன்னொரு மேலே இருக்கிற ரிங்குக்கு நம்ம கட்டணும். அப்போ தான் நமக்கு பேலன்ஸ்டாக வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ கம்ப்ளீட்டாக இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறமா நமக்கு வந்து இந்த அழகான ஒரு ஷேப் மாதிரி வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அடுத்து இதோட 4 பக்கமும் நம்ம கட்டி முடிச்சிட்டோன்னா இந்த பேப்பர் ரிங் வந்து நமக்கு ஃபைனலைஸ்டாக அதோட ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு கிடச்சிடும். அடுத்து ஒரு சின்னதான கார்ட்போர்டு இல்லைனா வந்து வேறு ஏதாவது ஒரு பீஸ் வந்து இருந்துச்சுன்னா அதை எடுத்து வந்து உல்லன் த்ரெட்டில் இந்த மாதிரி நாட் மாதிரி நம்ம போட்டுக்கணும். சரிங்களா? ஸோ இந்த துணியெல்லாம் தைச்சி முடிச்சோன்னா கடைசியில் நாட் போட்டு முடிப்போம்ல, அந்த மாதிரி நம்ம உல்லன் த்ரெட்டில் நாட் போட்டுக்கிட்டு பெருசாக இந்த த்ரெட்டை வந்து நம்ம அந்த கார்ட்போர்ட் பீஸ் இல்லைனா ஏதாவது சின்ன அட்டை இருந்துச்சுன்னா அது சென்டரில் ஹோல் இந்த மாதிரி ப்ரிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உள்ளே இழுத்து இதை வெளில எடுத்துட்டோம்னா அடுத்து நம்ம வந்து இந்த ஃபைனல் குட்டி ஜிம்கி மாதிரி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு இன்சைடில் வந்து இதை வைக்கணும். சரிங்களா? உள்ளே வச்சுட்டு இந்த நூலையுமே வந்து நம்ம எடுத்தோன்னா நமக்கு வந்து அழகாக வந்து இந்த மாதிரி ஒரு ஹேங்கிங் மாடல் மாதிரி நமக்கு ஈஸியாக கிடச்சிடும். ஸோ மேலே அந்த த்ரெட் இருக்கு இல்லையா, மேலே இருக்கிற த்ரெட்டையும் நம்ம வந்து நாட் போட்டுக்கணும். ஸோ அந்த த்ரெட்லேயும் நாட் வந்து நம்ம கிளியராக வந்து போட்டுடலாம். ஸோ அதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 knots அந்த மாதிரி வந்து நம்ம கட்டிடணும். சரிங்களா? ஸோ இந்த வேலை முடிஞ்சதுன்னா நமக்கு ஹேங்கிங் பார்ட் அப்படின்றது ஓவர் ஆகிடும். ஸோ இது முடிஞ்சாச்சு. அடுத்து ஃபுல்லாக நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போகிறது என்னென்னா உல்லன் த்ரெட்டில் சில வேலைகள் நம்ம பண்ண போகிறோம். அதுக்காக நீங்கள் நியூஸ் பேப்பர் இந்த மாதிரி எடுத்து மடக்கி 4 to 3 times பேப்பரை மடக்கிட்டு அதில் இந்த மாதிரி உல்லன் த்ரெட்டை நம்ம வந்து இப்படி சுற்றணும். சரிங்களா? உல்லன் த்ரெட்டை வந்து ஃபஸ்ட்டு 10 times சுற்றிட்டு அடுத்து அப்படியே ரிவர்ஸில் அதுக்கு மேலேயே வந்து அழகாக வந்து நம்ம சுற்றணும். சரிங்களா? அப்போ தான் நமக்கு எப்படின்னா அழகாக வந்து அதை எடுக்கும்பொழுது நான் சொல்கிறேன் அது ஏன்னு. ஸோ இந்த மாதிரி வந்து 10 times பாட்டம் 10 times டாப் ஈக்குவலாக நம்ம வந்து சுற்றிட்டே வந்தோம்னா நமக்கு வந்து இதில் பண்ண போகிற அந்த ஷேப் வந்து ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதுக்கு சென்டரில் இப்போ வந்து நம்ம ஒரு நாட் போட போகிறோம். ஸோ இந்த நாட் நம்ம போட்டதுக்கப்புறமா பூ கட்டுற மாதிரி அழகாக இதில் நாட்டை வந்து அழகாக வந்து நம்ம போட்டு முடிச்சு போட்டுடலாம். அடுத்து இதை கட் பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சம் நல்லா ரீசைஸ் பண்ணோன்னா நல்லா வந்து அழகாக வந்து நமக்கு ஒரு பூ ஷேப்பில் வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக பண்ணிவிட்டு இதே மாதிரி இன்னும் நிறைய பூ நமக்கு க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து சொன்னேன் இல்லையா 10 bottom and 10 tops அந்த மாதிரி நம்ம போட்டோன்னா நமக்கு அழகாக வந்து இந்த ஃப்ளார் ஷேப் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் இது எல்லாத்தையுமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க அந்த பேப்பர் ரிங்ஸ் இருக்குது இல்லையா, அந்த ரிங்ஸில் வந்து இந்த மாதிரி அழகாக சென்டரில் ஃபெவி பாண்ட் இல்லை வேறு ஏதாவது கம் யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து அட்டாச் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ நான் வந்து டார்க் க்ரீன்லேயும் இந்த உல்லன் த்ரெட்டில் பண்ணியிருக்கேன், லைட் க்ரீன்லேயும் பண்ணியிருக்கேன். கம்ப்ளீட்டாக பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நமக்கு அழகாக கிடச்சிரும். ஸோ இன்னொரு சைடில் வந்து உங்களுக்கு அந்த நியூஸ் பேப்பர் தெரியக்கூடாதுன்னா நீங்கள் வந்து டார்க் க்ரீன் கலர் கூட அடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி சாக்லேட்டில் நமக்கு கோல்டன் ரேப்பர்ஸ் கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி ரேப்பர்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் ஸ்டார் ஷேப் வந்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட கிளிட்டர் ஃபோம் ஷீட் இருந்ததுன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை வேறு ஏதாவது கோல்டு கலரில் உங்களுக்கு ஏதாவது ஆப்ஜெக்ட் இருந்ததுன்னா எடுத்துக்கலாம். நம்ம டீ தூள் கண்டெய்னருக்குள்ளே கூட இந்த மாதிரி வந்து கோல்டன் ரேப்பர்ஸ் இருக்கும், அது கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து அதே ரேப்பர் வந்து ஒரு 4 to 5 தடவை நம்ம இந்த மாதிரி மடித்தோன்னா குட்டி குட்டியாக வந்து கோல்டன் பீசஸ் மாதிரி நமக்கு கிடைக்கும் சின்னதாக. ஸோ இதையுமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க அந்த உல்லன் த்ரெட்டில் வந்து நம்ம அழகாக வந்து கம் யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். சரிங்களா? ஸோ நல்லா வந்து நீங்கள் ரேண்டமாக ஒட்டுங்க, யூனிஃபார்மாக ஒரே ஷேப்பாக ஒட்டணும் அவசியம் இல்லை. அடுத்து வந்து இதுக்கு ரெட் கலரில் நம்ம ஸ்டோன்ஸும் ஒட்டுறோம். அடுத்து சாட்டின் ரிப்பனில் வந்து 7 to 8 centimeter அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதோட 2 சைட்லேயுமே இந்த மாதிரி அழகாக ரிப்பனுக்கு நம்ம கட் பண்ணுவோம் இல்லையா ட்ரையாங்குலர் ஷேப்பில், அந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ 2 பக்கமும் கட் பண்ணதுக்கப்புறமா இதை மாதிரியே வந்து ஒரு 4 to 8 பீஸ் எடுத்துக்கோங்க தேவைக்கேற்ப. அது இப்படி அழகாக ட்விஸ்ட் பண்ணி நம்ம பெண்டு பண்ணோன்னா நமக்கு ஒரு ஷேப் மாதிரி கிடைக்கும். சரிங்களா? கிட்டத்தட்ட இந்த ரிப்பன் வந்து நம்ம மடிக்கும் பொழுது இந்த காலருக்கு போடுற மாதிரி வரும் இல்லையா, அதில் ஒரு பகுதி இருக்கா மாதிரி. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இதோட அந்த டாப்பில் அந்த ட்ரையாங்குலர் ஷேப்பு தெரியுது இல்லையா, அந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபெவி பாண்ட் அப்ளை பண்ணிக்க போகிறோம். ஃபெவி பாண்ட் அப்ளை பண்ணலன்னா நீங்கள் வேறு ஏதாவது கம் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபெவி பாண்ட்னா டக்குன்னு நமக்கு ஸ்டிக் ஆகும், அதனால தான், வேறு எதுவும் இல்லை. கம்னா நம்ம அப்படியே வந்து இது மெட்டீரியல் கிளாத் மெட்டீரியல் அப்படின்றதுனால கொஞ்சம் நேரம் வந்து நம்ம கையை அப்படியே வந்து
இழுத்து பிடிச்சிட்டே இருக்கணும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் ஃபெவிபாண்ட்னா கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் அதில் நம்ம ஸ்டிக் பண்ணிட்டோம்னா ஈஸியாக ஒட்டிக்கும். அதுக்காக தான் ஃபெவிபாண்ட் சொல்கிறது. ஸோ நெக்ஸ்ட் இது எல்லாத்தையுமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க அந்த உல்லன் த்ரெட்டில் அழகாக வந்து அட்டாச் பண்ணிகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிளிட்டர் ஃபோம் ஷீட் எடுத்துக்கோங்க. இல்லைனா அந்த சாக்லேட் ரேப்பர் இருந்துச்சுன்னா அதையும் எடுத்துகிட்டு அதில் இந்த மாதிரி 2 ஸ்டார் ஷேப் வரைஞ்சிட்டு அந்த 2 ஸ்டார் ஷேப்பையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அது 2த்தையுமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மேலே ஹேங்கிங் நூல் இருந்தது இல்லையா, எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணோம் இல்லையா, அதில் வந்து நம்ம அழகாக வந்து ஸ்டிக் பண்ணிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஸ்டிக் பண்ணதுக்கப்புறமா இந்த டிசம்பர் சீசனுக்கு ஏற்ற மாதிரி அழகான ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ ரெடி ஆயாச்சு. ஸோ இதுக்காக நீங்கள் லைட் செட்டிங் கூட எல்இடி சீரியல் பல்ப்ஸும் போடலாம். இந்த மாதிரி கீழையும் அடியில் இந்த மாதிரி லைட் வச்சிங்கன்னா இதோட லுக் பார்க்கவே ரொம்ப 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 அழகாக இருக்கும். ஸோ வீட்டிலே ஈஸியாக நம்ம உல்லன் த்ரெட் வச்சு ஒரு அழகான கிறிஸ்மஸ் ட்ரீ ஹேங்கிங் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு லைட் செட்டிங் கூட நீங்கள் இப்படி பண்ணிக்கலாம். இன்னொன்று இது அப்படியே அழுத்தி கூட இதே மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். நம்ம ஹேங்கிங் பண்ணோன்னா நமக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு டெக்ஸ்டர் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி கிறிஸ்மஸ் ட்ரீ செய்யணும்னு ஆசைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் சூப்பர் டூப்பர் கிராஃப்டோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாட்டா அண்ட் பாய் பாய்.